அப்போஸ்தலர்கள் மூலமாய் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்னா புதிய ஏற்பாடுல தெரிந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஊழியத்துக்காக பிரிக்கப்பட்டவங்க, சுவிசேஷத்தை சொல்ல ஏவப்பட்டிருக்காங்க. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நாம் புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா பவுலை நம்ம பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலர் 8:3 எடுத்துக்காங்க. 8:3 பார்த்தீங்கன்னா பவுல் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் திரிகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை ஒரு பாழாக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்காங்க. பார்த்துக்காங்க, சவுல் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்காங்க. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் அவங்கள தெரிந்தெடுத்திருக்காங்க. அவங்கள தெரிந்தெடுத்து அவங்கள ஊழியத்துக்காக தேவன் அழைக்கிறாங்க. பாருங்க, எப்படிப்பட்ட பவுலை கர்த்தர் சவுலாய் மாற்றிருக்காங்கன்னு நாம் பார்க்க முடிகிறது. அதனால அவர் இந்த 9 அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பாருங்க. அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீபித்த போது சடிதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்போ பாருங்க, சவுல வானத்திலிருந்து ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்திருக்கு. அவன் 4ஆவது வசனம், தரையில விழுந்த பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, அந்த நேரத்துல அவன் பாவம் செய்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவாய் நடந்து கொண்டு இருக்கும்போது அப்போ கர்த்தருடைய சத்தம் அவனுடைய செவியில கேட்கிறது. சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்னு கர்த்தர் கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாவ கொடிய மனிதனா இருக்காங்க. அப்போ கர்த்தர் அவனை அழைக்கிறாங்க. அதுக்கு 5ஆவது வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிற உனக்கு கடினமா என்றார். அப்பொழுது சவுல் பாருங்க 6ஆம் வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும் என்று கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பவுல் எப்படியாப்பட்ட ஒரு கொடிய துன்மார்க்கத்துக்கு ஏதுவா ஆண்டவரை அறியாத ஆனா அநேக பாவத்துக்கு நேராக கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த அப்போஸ்தலர் 8 பார்க்கும்போது அநேக வார்த்தைகள் இருக்கும் அவரை குறித்து. அப்போ நாம் அதை தியானிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒருவரை கர்த்தர் அவங்க பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. அனேனியாங்கிற ஒருத்தர் இருக்காங்க, ஒரு சீசன் இருக்காங்க. அவங்க சொல்லுதாங்க, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டு இருக்கிறோம் என்று அவங்க அனேனியாங்கிற சீசன் சொல்லுதாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, அதுக்கு கர்த்தர், நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுதாங்க. அந்த இடத்துல அனேனியா சொல்லுதாங்க, இவங்க எவ்வளவு பெரிய பொல்லாப்பெல்லாம் செஞ்ச மனுஷன் இன்னைக்கு அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு அனேனியா ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தேவன் சொல்லுதாங்க, அவங்கள சவுல நான் எனக்கு பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா நான் தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுத பார்க்கும். ஆனாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட நிமித்தமாய் உடனே அவன் சவுல் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்தை செய்ய ஒரு வாஞ்சி உள்ளவதால் முழுமையாய் ஒரு பரிசுத்தவானாய் முழுமையாய் அவர் அந்த இடத்துல மாறுகிறத நாம் அந்த அப்போஸ்தலர் 9 படிக்க ஆரம்பிங்க. அதுல ஃபுல்லா இருக்கும் அவங்களுடைய அதுல உள்ள வசனம். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்கள பத்தி நாம தெரிந்து கொள்ளலாம். அது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரர் என்று ஆலயங்களில் பிரசங்கிக்க தொடங்கியிருக்காங்க. அந்த நேரத்திலே கர்த்தர் சொன்னது நிமித்தமாய் கீழ்ப்படிந்து அவருக்கு சித்தத்துக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை பிரசங்கிக்க அவங்க எவ்வளவு ஒரு உண்மை உள்ளவராய் தன்னை ஒப்புவித்து அந்த இடத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் மாறி கர்த்தருக்கு நேராக ஓட தொடங்குறாங்க. அவங்க தொடர்ந்து ஓடும் பொழுது எத்தனையோ போராட்டம் அவங்க வாழ்க்கையில நிந்தைகள், வேதனைகள், அவமானங்கள்லாம் வருது, உபத்திரங்கள் வருது. அவங்க சிறைச்சாலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை உருவாது. அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை தாங்கி தேற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் அவங்களை தப்பு வைத்து அவங்கள தம்முடைய சித்தத்துக்கு நேராக கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போய் கொண்டு
இருக்கிறத நாம் அந்த இடத்துல காண முடியுது. சவுலை எவ்வளவாய் தேவன் வல்லமை எடுத்து அந்த இடத்துல பவுலாய் மாற்றி அவங்களை கர்த்தர் அன்னிதினமும் பயன்படுத்தி திரளான கூட்டங்களுக்கு ஆமென் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் பெயர் சொல்லி அழைத்து அவங்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறத நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அப்போஸ்தலர் முழுவதும் பார்க்க முடியுது. அவருடைய கிருபையினால அந்த ஊழியங்களை முழுமையாய் செய்து முடிக்கிறவராய், முழுமையாய் கர்த்தருக்குள்ள நேராய் ஓடுகிறவராய், உபத்திரத்திலையும் நான் தேவனுக்காக நான் நிற்பேன்னு, தேவனுக்காக நான் மறிப்பேன்னு கூட அந்த இடத்துல அவங்க சொல்கிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய சூழ்நிலையில கூட ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் கூட, ஆனா பவுல் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியில இருந்து வந்த ஒரு பவுல் அவங்க ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட நாமும் கூட இந்த நாள்ல கர்த்தருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருடைய சிலுவை காயங்கள் தழும்புகளால நாம் மீட்கப்பட்டு இன்னைக்கு திரும்ப திரும்ப எத்தனையோ பாவங்களை கர்த்தருக்கு நேராய் விரோதமாய் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். பெரிய பெரிய பாவங்கிறது கொலை குற்றம் தான் பெரிய பாவம், இல்லைன்னா அநீதி அக்கிரமம் இதுதான் பெரிய பாவம், பிறரை ஏமாற்றி அதை அபகரிக்கிறது தான் பாவம் அப்படிங்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட அது எல்லாமே கர்த்தருக்கு நேரம், கர்த்தர் கண்களுக்கு நேரம் அது பாவமான காரியமா தான் இன்னைக்கு கருதப்படுகிறது. இன்னைக்கு கூட சிலர் அற்பமாய் பார்க்குது, சிலரை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அவங்களை கீழ்த்தரமாய் பார்க்க வேண்டியது, கீழ்த்தரமாய் பேச வேண்டியது, அவங்கள காயப்படுத்த வேண்டியது, அவங்கள அணைக்க வேண்டிய கரங்கள் இன்னைக்கு அவங்கள உபசரிக்க வேண்டிய நாம் கூட இன்னைக்கு அவங்கள வஞ்சித்து ஏமாற்றி துரோகங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டு இருக்கு. ஆனாலும் விசாரிக்கிற தேவன் நியாய தீர்ப்பு நாள்ல இதுக்கு ஏற்ற பலனை கண்டிப்பா நாம் ஒவ்வொருவரும் அனுபவிப்போம். கர்த்தருக்கு நேரா நம் இருதயத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு நேரா நம் இருதயத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய், கர்த்தர் நம்மளை எந்த காரியத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டு முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை மட்டும் நாம் செய்து முடிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்தவர்களாய், உண்மை உத்தமமாய் இருக்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, தேவன் இருதயங்களை பார்க்கிறார். மனுஷனும் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம் இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு, எப்படிப்பட்ட பாவத்தினால நிறைந்து இருக்கு, பிறரை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், பிறரை பற்றி நாம் நாவுகள் என்ன புறம் பேசுகிறது, அதையெல்லாம் கவனிக்கிற கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நேராய் முழு மனதோட உண்மையாய் நம்மளை நாமே நிதானமாய் யோசித்து சோதித்தறிந்து நம் பிறரை நியாயத்திருக்க கடவோம். இன்னைக்கு அநேகர் அற்பமாய் பார்க்கப்பட்ட அநேகரும் அவங்க பாவி அப்படின்னு புறந்தள்ளுன ஒரு சவுலை தான் ஆண்டவர் பவுலாய் மாற்றி அவருடைய ஊழியத்தை செய்ய தேவன் அழைத்து அவர் எவ்வளவுக்குள்ள வல்லமை அடைத்து எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் அந்த நாள்ல அவங்களுக்கு வல்லமையோட அவருடைய சுவிகார புத்திரத்தோட அதிகாரத்தோட இந்த ஊழியத்தை செய்து முடியும் கர்த்தர் எவ்வளவுக்குள்ள அவங்களை வாக்குத்தத்தம் பண்ணி ஒவ்வொரு காரியத்திலையும் நடத்தி அப்போஸ்தலர்ல படிக்கும் பொழுது நீங்க அதை புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கும் அநேக பிள்ளைங்க உபத்திரத்தின் நிமித்தமாய், வேதனை நிமித்தமாய், பாடுகள் நிமித்தமாய், நிந்தைகள் நிமித்தமாய் இன்னைக்கும் கர்த்தருக்காக நான் ரட்சிக்கப்பட்டு புதிதாய் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பிள்ளை இன்னைக்கு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவளாய், அவமானப்படுத்தப்பட்டவளாய், நிந்திக்கப்படுகிறவளாய், நான் வேதனைப்பட்டு இன்னைக்கு கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்த பிள்ளைங்களுக்காக இந்த வேளையில தேவன் பேசுகிறார். நீங்க இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. தேவன் உங்க இருதய காயங்களை கட்டுவார், அவங்க உங்களை ஆட்டி தேற்றுவார், அவங்க உங்களை விசாரிப்பார். நீங்க மற்றவங்களை மனிதனை பார்க்காதீங்க, கர்த்தர் முகத்தை தேடுங்க, தேவ சமூகத்தை தேடுங்க, அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை உங்களை ஆட்டி தேற்றும், அவருடைய வார்த்தை உங்களை காயங்களை கட்டும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல விசேஷமாக தேவ வல்லமை உங்கள் மேல ஒவ்வொரு மேல கடந்து வருகிறது. ஆண் பிள்ளைகளே, தேவ பிள்ளைங்க, உண்மை உள்ள பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க. சத்துருக்கள் நிமித்தமாய் வேதனை அடைகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் பாதுகாக்கப்படுவாங்க. உங்களை அடிமைத்தனப்படுத்துகிற ஒவ்வொரு பொல்லாத சத்துருக்கள் நிமித்தமாய் நீங்க ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடுவதில்லை. உங்களை கர்த்தர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க ஆசீர்வதிப்பாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவ வல்லமை உங்கள் மேல கடந்து வருகிறது. இந்த நாள்ல விசேஷம் கிருபை
உங்களை சூழ்ந்து கொள்ளுது. உங்களுடைய கண்ணீர், கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்காங்க. நீங்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் எழும்பும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இப்பொழுது உண்டாக போவதற்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். ஆம் பிள்ளைகளே, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. புறக்கணிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்காங்க. உங்களை நோக்கி அவர், என் மகள் எனக்காக எதையாவது செய்ய மாட்டாளா, என் மகன் எனக்காக எதையாவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கி அவர் தமது கிருபையினால் அவங்க ஒவ்வொருவரும் உங்க மேல வச்ச அன்பு நிமித்தமா ஏங்கி கொண்டு இருக்காங்க. ஆண் பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு நேராக உங்களது கிருபையினால எங்களை ரட்சித்திருக்கீங்க ஏசப்பா. நீங்க எங்களை நடத்துங்க, நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை பாடுகள்ல இருந்து, உபத்திரத்துல இருந்து, நிந்தையில இருந்து எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்போ நன்மையான ஒரு வாழ்வை தாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடும் பொழுது கண்டிப்பா ஒரு விடுதலை உண்டு. கண்டிப்பா ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீங்க. அந்த நாள்லையும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று தெளிவாய் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஆமென் சித்தமா இருக்கிறாங்க கர்த்தர். எந்த ஒரு காரியத்தையும் தேவ திட்டம் இல்லாம நம்முடைய சுயத்தின்படி நாம் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது தோல்வியில போய் முடிந்துரும். கண்டிப்பா பாருங்க, நீங்க ஏதாவது உங்க விருப்பத்தின்படி இந்த நாட்களை நீங்க செய்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு ஒரு அவமானம், பாதிப்பு, ஒரு வேதனை, ஒரு கசப்பு அந்த இடத்துல வரும். அப்பொழுது நீங்க அந்த இடத்துல அதிகமா பாதிக்கப்படுவீங்க, துன்புறுத்தப்படுவீங்க. அப்பொழுது உங்களால சொல்ல முடியாத கவலைகள் உங்களுக்குள்ள உருவாகும். ஆனா தேவ சித்தத்துக்கு நேரா நீங்க என்னைக்கு போக ஆரம்பிக்கீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க நன்மை சுதந்திரித்துக் கொள்வீங்க. உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடுவதில்லை. கர்த்தரை தேடுவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பெருக செய்வேன்னு கர்த்தருடைய சித்தமா இருக்கு. இந்த நாளை உபத்திரங்கள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும் நீங்க போகும் போது ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை உறுதியாய் பற்றுக்கொள்ளுங்க. உறுதியாய் பற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு பலன் அளிப்பாங்க. கர்த்தரால சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி உங்க தலைமுறை ஒவ்வொரு சன்னதி, உங்களுடைய தலைமுறை பிள்ளைங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவு இன்பமானது. அந்த வார்த்தைகளை நீங்க ஒவ்வொரு சன்னதிகளுக்கும் நீங்க தெரியப்படுத்தணும். உங்க பிள்ளைங்களுக்கு வசனத்தை குறித்து அதிகமாய் நீங்க கற்றுக் கொடுங்க. அதிகமா தியானிக்கும்படியா கற்றுக் கொடுங்க. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருங்க. எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட கர்த்தரால் மாத்திரம் முடியும். கர்த்தரால் மட்டும்தான் விடுதலை கிடைக்கும். சீக்கிரத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால நிரப்ப போறாது. ஜெபம். இசப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளையும் அப்பா மது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மது வல்லமுள்ள கரமாண்டவரே, மது வார்த்தைகளை அனுப்புனதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இதை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உமது கரமாண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆட்டி தேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த நாளையும் அப்பா அந்த வார்த்தைகளை அருள கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ராஜா. உமது பலத்த கரம் மது பிள்ளைங்கள் மேல இறங்குவதற்காக நன்றி ராஜா. இந்த வேலையில அப்பா துக்கத்தோட, பாரத்தோட அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை விசேஷமாகப்பா நீங்க இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வேலையிலையும் சிலுவையில நீங்க எங்களுக்காக மரித்து எசப்பா உமது சித்தம் நிறைவேற எங்களை தெரிந்து எடுத்திருக்கீங்க எசப்பா. உமது சித்தம் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எசப்பா உமக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உமது பிள்ளைங்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படணும் ராஜா.